வணக்கம் பிரவீன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டம் திம்மாபுரத்தை சேர்ந்த சிவா என்கிற சிவராமனை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் சிவராமனை சிறையில் அடைக்க அழைத்து வந்த பொழுது சிவராமன் எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். இதனை அடுத்து அவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அந்த அரசு மருத்துவமனை வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது சிவராமன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைதான சிவராமனிடம் கிருஷ்ணகிரி கூடுதல் சூப்பரண்ட் சங்கர் மற்றும் டிஎஸ்பி பிருத்திவிராஜ் ஆகியோர் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்பொழுது அவரை சேலம் அரசு மருத்துவமனையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் வருகின்றனர். குறிப்பாக அவரிடம் எதற்காக தற்கொலைக்கு முயன்றார், இதில் யார் யார் தொடர்பு உள்ளார் என்ற பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்ததாக தெரிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கர் மற்றும் கிருஷ்ணகிரி டிஎஸ்பி பிருத்திவிராஜ் ஆகியோர் தொடர்ந்து தற்பொழுது 2 மணி நேரத்துக்கு மேலாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்து சிவராமனிடம் உடல்நிலை குறித்தும் மருத்துவரிடம் கேட்டறிந்தனர். தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் விசாரணையும் நடத்தி வந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் அதாவது தமிழகம் முழுவதும் பூதாகரமாக வெடித்த நிலையில் அவர் தற்பொழுது எலி பேஸ்டை உட்கொண்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன்.